ஒத்த பராசக்தி பராசக்தி தான் பூலே நாளை படை தேவைடா. ஹிந்தி தேவைன்னு பேசியிருக்காங்க. இந்திய திணிக்க கூடாது. அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான். யாரையும் கம்பேர் பண்ண தேவையில்ல. அடுத்த தலைமை சிவகார்த்திகேயன்டா. உம்மால எல்லாம் சூற விடுடா. படம் வேற லெவல் தல. ஒத்த பராசக்தி பராசக்தி தான் பூலே நாளை படை தேவைடா. உம்மால தளபதி தான் அடுத்த தலைமை சிவகார்த்திகேயன்டா. உம்மால எல்லாம் சூற விடுடா. எல்லா கேமியோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு கேமியோ ஒத்த யோசிக்கவே முடியல. ஒத்த வாய்ஸ் வைஸ் இருக்கு. தளபதி சார் ரசிகனான். ஆனா சிவகார்த்திகேயன் கத்துறனா அந்த மாதிரி படம். ஜெயம் ரவில சூரா விட்டா வேற லெவல் படம். படத்தை கன்ஃபார்ம் பாருங்க, யாரும் மறக்காதீங்க. படத்தை பாருங்க. பாய். படம் நல்லா இருக்கு ஜி, சூப்பரா இருக்கு. நாங்கள் ட்ரைலர் கூட பார்க்கலங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் படத்துல வந்தோம். படம் எங்களுக்கு வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் சூப்பரா இருந்தது. ஸ்டார்ட்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போரே அடிக்கல. ஆமா ஆமாங்க, கண்டிப்பா அது சொல்லி தான் ஆகணும். இப்போதைக்கு தேவையானது ஒன்று தான் பேசியிருக்காங்க. நல்ல தேவைக்கு என்ன தேவையோ அதை நல்லா பேசியிருக்காங்க. தமிழ் தேவை, ஹிந்தி தேவைன்னு பேசியிருக்காங்க. இந்திய திணிக்க கூடாது, தேவைக்கு கத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 பெரிய ஆளுங்க ஆக்டர்ஸ். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதர்வா தம்பியா நடிச்சிருக்காரு, சூப்பரா இருக்கு. 2 பேரோட காம்போ நல்லா இருக்கு. அண்ணன் தம்பியா நடிச்சது. ஹீரோயினி தேவையான அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. கிரிஞ்சா இல்ல, சூப்பரா இருக்காங்க ஆக்டிங். நல்லா இருக்கு. ஒரு புதுசா இருக்கு பாக்குறதுக்கு. அவர் ஹீரோவா பார்த்துட்டு வில்லனா பார்க்கும்போது கொஞ்சம் லேக் அடிச்சது. இன்டர்வல் வரைக்கும் அவருடைய சீன் அதிகமா இல்ல. இன்டர்வலுக்கு அப்புறம் சூப்பரா இருந்தது. ரவி மோகனோட சீன்லாம் நல்லா இருந்தது. யாரையும் கம்பேர் பண்ண தேவையில்ல. அண்ணன் தான் தம்பி தான். அவ்வளவுதான். எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும். யாருமே வந்து எல்லாம் வந்து பாருங்க ப்ரோ. யாருமே வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்ல டைம். எல்லாருமே வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. பராசக்தி பொங்கல் தான் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்கு. வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பராசக்தி பொங்கல் சூப்பரா இருக்கு. மூவி மஸ்ட் வாட்ச். எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே இருக்கு. சொசைட்டிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஆக்சுவலி இப்போ அதை பத்தி கண்டிப்பா பேச வேண்டிய விஷயம் தான். நல்ல ரேட்டிங் கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு. ஆஸ் யூஷுவல் அவர் நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. தேங்க்யூ. ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும் ப்ரோ. சரியான சீன் ப்ரோ. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ஏன்னா அது நல்ல தமிழர்கள் யாருன்றதை அந்த படம் சொல்லும். அந்த சீன் சொல்லும். இந்த படத்துல ப்ரோ எல்லா படத்துலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமா காட்டிட்டு இருக்காரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி பயங்கரமா காட்டிருக்காரு. ஒரு படத்துலயும் அவரோட ஸ்டெப் எல்லாமே க்ரோ ஆகிட்டே இருக்கு. அவர் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எங்கேயோ போயிட்டாரு ப்ரோ. அவர் நாங்கள் மெரினாலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேருந்து இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டாரா, எல்லாருமே பிடிச்ச மாதிரி ஒரு படம் பயங்கரமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி ஆயிடுச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துண்ணா. படம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைண்ணா. நான் நார்மலாக தான் போய் பார்த்தேன். எனக்கு படம் பிடிச்சிருந்துரு. அது பாஸ்ட்ல நடந்ததுனால எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இதில் வந்து பார்த்ததுனால எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் நல்லா இருந்தது ப்ரோ. அதான் ப்ரோ, அவர் கேரக்டர் நல்லா இருந்தது. அவர் கேரக்டர் முக்கியமாக வெயிட்டேஜ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா இருந்தது ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சிவகார்த்திகேயனோடைய 25th ஃபிலிமாக இந்த படம் வந்தது வந்து உண்மையாக அவரோட கரியரில் ஒரு மைல்கல் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த கட்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல வந்த விஷயத்த வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்குது எனக்கு. நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நம்மளுடைய தாய்மொழிக்காக வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக வந்து தமிழ் மொழியை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் வந்து படத்தில் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக படிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் வந்து வில்லனா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேபி அவர் பண்ணதால் தான் வந்து அவங்க எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக அவர் காமிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ண அவசியம் இல்லை. பட் அதை அந்த கேரக்டருக்காக அவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஸ்ரீலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். நம்மளுடைய வரலாறை கற்றுக்கணும் அப்படின்னா. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. ஸோ மொழிக்காக
போராடின பல பேர்த்துக்கு இந்த படம் வந்து பெரிய சமர்ப்பணமாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நான் எதிர்பார்த்தது லைக் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கன்வே பண்ணும். லைக் நம்ம மொழி வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத கன்வே பண்ணும். அந்த விதத்தில் இது சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதர்வாக்கும் அண்ணாக்கும் உள்ள காம்போவும் நல்லா இருந்தது, ரவிமோகனுக்கும் அண்ணாக்கும் உள்ள காம்போவும் நல்லா இருந்தது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. மேபி அவருக்கு இந்த படம் வந்து வேற லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ணும் அண்ட் சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ யா, அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ணா சொல்லவே வேண்டாம். அமரனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து அண்ணாவோட லைஃப்க்கு பெரிய சேஞ்சாக இருக்கும். இல்லை, அவங்களோட படம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்காங்க. எடுத்த விதமாகட்டும், மக்களை ரீச் பண்ணுற விதமாகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அவரோட மியூசிக் வேற லெவல், 100th ஃபிலிம் வேற. ரத்னமலா ரொம்ப ஃபேவரட், சொல்லவே வேணாம். அந்த சாங்குக்கும் நாங்கள் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வேற லெவலில் இருந்தது.